Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 23/3/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன, 2024-25 சீட் மேட்ரிக்ஸில் எத்தனை மருத்துவக் கல்லூரி இருந்துச்சோ, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, அது போக மதுரையில் ஒரு எய்ம்ஸ், இதெல்லாம் சேர்ந்து எத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்குது, அந்த கல்லூரிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். 2025 கவுன்சிலிங்கினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் 2024-25 கலந்தாய்வில் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 மருத்துவக் கல்லூரிகள் இருந்தன. இந்த 73 மருத்துவக் கல்லூரிகளில் உங்களுக்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ஒரு ESIC KK நகர் சென்னை. அடுத்தடுத்த ஸ்லைடில் இந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு ESIC KK நகர் சென்னை, இது பார்த்திங்கன்னா வருஷம் 1 லட்சம் ரூபா ஃபீஸு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சர்வீஸ் பாண்டு இருக்குது, எங்கே ESIC KK நகர் சென்னையில் மட்டும். அடுத்தது 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. எய்ம்ஸ் மதுரை, உங்களுக்கு மதுரையில் தோப்பூரில் கட்டிடப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்காலிகமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட இதை இப்போ டைம் பீயிங் ஒரு வருஷத்துக்கு 50 சீட்டு வீதம் 4ஆம் ஆண்டு மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஃபஸ்ட் இயரில் 50 சீட்டு, செகண்ட் இயரில் 50 சீட்டு, தேர்ட் இயரில் 50 சீட்டு, ஃபோர்த் இயரில் 50 சீட். இது வந்து இந்த எய்ம்ஸ் மதுரையில் சீட் எடுக்கிறதுக்கு த்ரூ ஆல் இண்டியா கோட்டாவில் MCC கலந்தாய்வு மூலமாக சீட் எடுத்துக்கொள்ளலாம். 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜும் 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. அப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் 22 ப்ளஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 4, 26. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜும் 22 ப்ரைவேட் டென்டல் காலேஜஸும் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் என்னென்ன, அதில் என்ன சீட்டு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். உங்களுக்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் நன் அதர் தேன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இது வந்து ஆஸ் பர் த லிஸ்ட்டும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ப்ரியாரிட்டி லிஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், செகண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், தேர்டு மதுரை மெடிக்கல் காலேஜ், ஃபோர்த் ஒன் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், ஃபிஃப்த் ஒன் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். அப்படியே சீட்டையும் சொல்லிடலாம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 250 சீட்ஸு, ஆல் இண்டியா கோட்டாக்கு 38 சீட்டு போயிடும், ஸ்டேட் கோட்டாக்கு 212 சீட்டு. ஸ்டான்லியில் 250 சீட் இருக்குது, 37 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு, 213 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு. மதுரை மெடிக்கல் காலேஜில் 250 சீட் இருக்குது, 37 ஆல் இண்டியா கோட்டாக்கும், 213 ஸ்டேட் கோட்டாக்கும். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 150 சீட் இருக்குது, 22 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கும், 128 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கும் இருக்குது. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டு, 22 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கும், ஸ்டேட் கோட்டாக்கும் 128 சீட் இருக்குது. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் 100 சீட் இருக்குது, ஆல் இண்டியா கோட்டாக்கு 15 சீட்டு, ஸ்டேட் கோட்டாக்கு 85 சீட்டு. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 250 சீட்டு, 37 சீட்டு வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும், 213 சீட்டு வந்து ஸ்டேட் கோட்டாக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் 200 சீட்ஸ் இருக்குது, 30 சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாக்கு, 170 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு, 30 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கும், 170 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கும். இதில் 7.5 இதில் மென்ஷன் பண்ணல. மோகன்குமார் மங்கலம் சேலம் 100 சீட் இருக்குது, 15 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கும், 85 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கும் இருக்குது. KAP விஸ்வநாதம் திருச்சியில் 150 சீட் இருக்குது, 22 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு, 128 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு. 11th பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டு,
இந்த காலேஜில் இருக்குது 22 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு, 128 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு. கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் 150 சீட் இருக்குது, 22 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கும், 128 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கும். கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 100 சீட் இருக்குது, 15 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு, 85 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு. தேனி மெடிக்கல் காலேஜில் 100 சீட்டு இருக்குது, 15 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு, 85 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு. தருமபுரி மெடிக்கல் காலேஜில் 100 சீட்டு, 15 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு, 85 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு. விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் 100 சீட் இருக்குது, 15 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு, 85 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் 100 சீட் இருக்குது, 15 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு, 85 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு. சிவகங்கை மெடிக்கல் காலேஜில் 100 சீட்டு, 15 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு, 85 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு. திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜில் 100 சீட் இருக்குது, 15 ஆல் இண்டியா கோட்டாக்கும், 85 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கும். ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ் சென்னை 100 சீட்டு இருக்குது, 15 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு, 85 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி கோயம்புத்தூர், இதில் 100 சீட் இருக்குது, 15 சீட்டு ப்ளஸ் 20 சீட்டு, அதாவது உங்களுக்கு 15 சீட்டு வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும், 20 சீட்டு வந்து இஎஸ்ஐசி வார்டு அவங்க குழந்தைகளுக்கு, 65 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு. அப்போ 35 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு, அதாவது 15 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கும், 20 சீட்டு வார்டு அவங்க குழந்தைகளுக்கும், டோட்டலாக 35 சீட்டு போயிடுது, 65 சீட்டு ஸ்டேட் கோட்டாவில். புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் 150 சீட் இருக்குது, 22 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கும், 128 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு இருக்குது. கரூர் மெடிக்கல் காலேஜில் 150 சீட் இருக்குது, 22 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு, 128 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு. பெருந்துறை ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இதுக்கு முன்னாடி இந்த காலேஜினுடைய பேர் ஐஆர்டிடி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் இருந்தது. 100 சீட் இருந்துச்சு. இந்த 100 சீட்டில் 15 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு, 30 சீட்டு வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஐஆர்டிடி டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு 30 சீட்டு, 55 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கடலூரில் பார்த்தீங்கன்னா 150 சீட்டு, 22 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கும், 128 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கும். கவர்மெண்ட் அரியலூர் மெடிக்கல் காலேஜ் 150 சீட்டு, 22 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கும், 128 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கும் இருக்குது. அடுத்தது கவர்மெண்ட் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டு, 22 ஆல் இண்டியா கோட்டாக்கும், 128 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கும். கவர்மெண்ட் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜில் 150 சீட்டு, 22 ஆல் இண்டியா கோட்டாக்கு, 128 ஸ்டேட் கோட்டாக்கு. கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜில் 150, 22 ஃபார் ஆல் இண்டியா கோட்டா, 128 ஃபார் ஸ்டேட் கோட்டா. நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்ஸு, 22 ஃபார் ஆல் இண்டியா கோட்டா, 128 ஃபார் ஸ்டேட் கோட்டா. நாமக்கல் மெடிக்கல் காலேஜில் 100 சீட், 15 சீட்ஸ் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா, 85 சீட்ஸ் ஃபார் ஸ்டேட் கோட்டா. நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்ஸ், 22 ஃபார் ஆல் இண்டியா கோட்டா, 128 சீட்ஸ் ஃபார் ஸ்டேட் கோட்டா. ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் 100 சீட்ஸ். இங்கே தான் வந்து எய்ம்ஸ் மதுரை இப்போது தற்காலிகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. 100 சீட்ஸ் இன் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ், 15 ஃபார் ஆல் இண்டியா கோட்டா, 85 ஃபார் ஸ்டேட் கோட்டா. திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு 100 சீட்ஸ் இருக்குது, 15 ஃபார் ஆல் இண்டியா கோட்டா, 85 ஃபார் ஸ்டேட் கோட்டா. திருப்பூர் மெடிக்கல் காலேஜில் 100 சீட்ஸ் இருக்குது, 15 ஃபார் ஆல் இண்டியா கோட்டா, 85 ஃபார் ஸ்டேட் கோட்டா. விருதுநகர் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்ஸ், 22 ஃபார் ஆல் இண்டியா கோட்டா, 128 ஃபார் ஸ்டேட் கோட்டா. மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள். அதில் 5050 சீட்டு, 5050 சீட்ஸு, 749 ஆல் இண்டியா கோட்டாக்கும், 50 சீட்ஸ் வந்து வார்டு கோட்டாக்கும். ஸ்டேட் கோட்டாக்கு 4251 சீட் இருக்குது, இன்க்ளூடிங் 7.5. இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் 150 சீட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 22 சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாக்கும், 30 சீட்ஸ் வந்து வார்டு கோட்டாக்கும். ஸ்டேட் கோட்டாக்கு 98 சீட்ஸ் இருக்குது. டென்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 சீட்ஸு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். மொத்தமாக வந்து 3 மெடிக்கல் காலேஜ். இதில் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 100 சீட்டு, கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் கடலூரில் 100 சீட்டு, கவர்மெண்ட் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் 50 சீட்டு. ஆல் இண்டியா கோட்டாக்கு 100 சீட் இருக்கிற காலேஜில் 15 சீட்ஸ் போயிடும். ஸ்டேட் கோட்டாவில் 85 சீட் இருக்கும். கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் புதுக்கோட்டையில் 50 சீட் இருக்குது, அதனால் 8 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு, 42 சீட்டு ஸ்டேட் கோட்டாக்கு. டென்டலில் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரியில் 250 சீட்ஸ் இருக்குது, 37 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு போச்சு, 213 சீட்டு வந்து உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாக்கு. சரி, இப்போது
இதே போல் உங்களுக்கு 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. இதெல்லாமே ஃபுல்லாக படித்தோம்னா டைம் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு, செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கு எவ்வளவு அப்படிங்கிறத தனித்தனியாக போட்டிருக்கிறோம். அதில் காலேஜ் நேம் இருக்குது, அதில் பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா 21 மெடிக்கல் காலேஜ் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா, அதாவது 22வது பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூர். அடுத்தது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. இதில் 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தான் இருக்கும். ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூட். கடைசியாக 4வது போன வருஷம் சேர்க்கப்பட்ட கன்னியாகுமரி மிஷன் மெடிக்கல் காலேஜ் வந்து 4வதாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து 36 அரசு மருத்துவக் கல்லூரி, ஒரு இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை, அடுத்தது எய்ம்ஸ் மதுரை, இது ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இந்த 13 டீம்டு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் தான் சீட் எடுக்கணும். அதில் என்னென்ன காலேஜ் அப்படிங்கிறத அப்படியே படிச்சிடுறேன். ஏசிஎஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரத் மெடிக்கல் காலேஜ், செட்டிநாடு, மீனாட்சி மெடிக்கல் காலேஜ், சவிதா, ஸ்ரீ சத்யசாய், அடுத்தது ஸ்ரீ பாலாஜி, ஸ்ரீ லலிதாம்பிகை, ஸ்ரீ ராமச்சந்திரா, எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், 11வது பார்த்தீங்கன்னா வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ், 12 பார்த்தீங்கன்னா விநாயகா மிஷன், 13 பார்த்தீங்கன்னா ஜேஆர் மெடிக்கல் காலேஜ். அப்போது 13 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. இதில் 3 கவர்மெண்ட் டென்டல், 22 ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ் எல்லாம் சேர்த்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு 73 மருத்துவக் கல்லூரிகள் 2024-25 கல்வியாண்டில் உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸில் இடம்பெற்றிருந்தன. இதில் உங்களுக்கு 25-26 கலந்தாய்வில் கூடுதலாக ஏதாவது மருத்துவக் கல்லூரிகள் வந்தால் சீட் மேட்ரிக்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் 100 சீட் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் 150ஆகவோ, 150 இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் 200ஆகவோ மாறும் பட்சத்தில் உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது கிடச்சதுனாலும் இனி வரக்கூடிய வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான தகவல். நீட் யூஜி 2025க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதை வந்து நம்ம கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம SAP Views யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் NRI சீட்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி, வேரியஸ் காலேஜஸில் சீட் எடுத்து இப்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு அதை பற்றின முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது நீட் யூஜி 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம வந்து ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன், அது மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃப்ரம் 1 டிசம்பர் 2024 இப்போது 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 55 டெஸ்ட்டுக்கு பக்கம் போயிட்டுருக்குது. டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம். அதே போல் ஆஃப்லைனில் நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா 2025 மே மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் நான் வந்து ஆஃப்லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன், OMR சீட்டு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆஃப்லைன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் தேவைப்பட்டால் ஆன்லைனில் எழுதிக்கலாம், ஆஃப்லைனில் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் எழுதிக்கலாம். ஸோ இதற்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்லை கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக வெளியில் ரூம் எடுத்து தங்கி படித்தாலோ, இல்லைன்னா வீட்டிலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலோ உங்களுடைய ஷெட்யூல், ரெகுலர் ஷெட்யூல் ஆர் இன்ஸ்டிடியூட்னுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய கூடுதல் நேரத்தில் கூடுதல் டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க
ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ. ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.